நஅமதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுஹா தொழுகை. சூரிய ஒளி நன்கு பிரகாசித்த பிறகு தொழப்படும் தொழுகைக்கு லுஹா என்று கூறப்படும். நேரம். லுஹாவுடைய சிறந்த நேரம் பகலின் 1/4 கடந்த பிறகிலிருந்து சூரிய உச்சம் வரை உள்ள நேரமாகும். சிறப்பு. லுஹா தொழுகையின் சிறப்புகள் பற்றி பல்வேறு ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளன. அவற்றில் 3 ஹதீஸ்கள் தரப்படுகின்றன. ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனின் உடலில் 360 இணைப்புகள் உள்ளன. அவன் அந்த 360 பாக்கியங்களில் ஒவ்வொன்றின் ஆரோக்கியத்திற்கும் நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு தர்மம் செய்வது மிக அவசியமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், இத்தனை தர்மங்களை யாரால் செய்ய முடியும் என கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், மஸ்ஜிதில் துப்பப்பட்டுள்ள எச்சிலை சுத்தம் செய்வதும் தர்மமாகும். பாதையில் கிடக்கும் சிரமம் தரும் பொருட்களை அகற்றுவதும் தர்மமாகும். அப்படி இதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையானால் 2 ரக்காத் லுஹா தொழுவது இந்த அனைத்து தர்மத்திற்கும் பகரமாக ஆகிவிடும் என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் லுஹாவின் 2 ரக்காத்துகள் தொழுவதை வளமையாக்கிக் கொள்வாரோ அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவனது பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே. எவர் லுஹாவுடைய 4 ரக்காத்துகளை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் வழிபட்டோரின் கூட்டத்தில் எழுதப்படுகிறார். மேலும் எவர் 6 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவர் அன்றைய காரியங்களில் உதவி செய்யப்படுவார். மேலும் எவர் 8 ரக்காத்துகளை தொழுகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா வணக்கசாலிகளின் கூட்டத்தில் எழுதிவிடுகின்றான். இன்னும் எவர் 12 ரக்காத்துகளை தொழுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான். இரவு பகலாக அல்லாஹ் தஆலா தனது அடியார்களின் மீது கருணையும் உபகாரம் செய்து கொண்டே இருக்கின்றான். அதில் மிகப்பெரிய உபகாரம் என்னவென்றால் அடியானுக்கு தன்னை திக்ரு செய்யும் வாய்ப்பை வழங்குவதாகும். லுஹா தொழுகையில் குறைந்தபட்சம் 2 ரக்காத்துகள் தொழலாம். அதிகபட்சம் 12 ரக்காத்துகள் வரை தொழலாம். பகலின் 4/1 கழிந்த பிறகு நஃபில் நியத்துடன் தொழ வேண்டும். விரும்பினால் 2 ரக்காத்துகளாக தொழலாம் அல்லது 4 ரக்காத்துகளாக தொழலாம். இரண்டுக்கும் அனுமதி உள்ளது. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.